வணக்கம் அன்பர்களே, அச்சு மஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்கள் இடம்பெறக்கூடிய பிரதான செய்திகளை ஆராய்வதே அச்சு மஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். முதலாவதாக பேப்பரில் இன்றைக்கி ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா சார், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, சூலூர் இந்த 4 தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் அப்படிங்கிற அறிவிப்பு தான். முதல்ல இந்த 3 தொகுதிகள், அது மட்டும் இல்லாமல் சூலூரினுடைய எம்எல்ஏ திரு கனகராஜ் அவர்கள் உயிரிழந்ததுனால அந்த தொகுதிக்கும் சேர்த்து 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுது. ஒருவேளை இந்த இடைத்தேர்தல் அப்போவே இந்த தேர்தல் நடந்திருக்கலாமே, ஏப்ரல் 18லேயே நடந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால தான் மே 19 அன்னைக்கு தேர்தல் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்குகள் நிலுவையில் இருந்தது என்பது ஒரு சரியான காரணம் என்று நான் கருதவில்லை. எந்த வழக்கிலும் தேர்தல் நடத்துவதற்கு எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த 4 சட்டமன்ற தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலோடையே சேர்த்தே அறிவித்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழக்கு இருப்பதனால அந்த இதுக்கு தேர்தல் நடத்த வேணாம். ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு வேறையாக இருந்துச்சுன்னா அது தேர்தல் நடந்த பிறகு அந்த நடந்த தேர்தலுக்கு பயனற்று போய்விடும் என்று கூட கருதியிருக்கலாம். தேர்தல் ஆணையம் நினைக்கலாம். அதை தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான். ஆனால் என்ன திமுக போன்ற சில எதிர்க்கட்சிகள் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 4 தொகுதிகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தேர்தல் ஆணையத்தை நெருக்கி தேர்தலை அறிவிக்காமல் செய்தார்கள். ஏனென்றால் இந்த 4 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து 18 + 20 இந்த 22 தொகுதிகளிலும் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடும். அதிமுக ஆட்சி கவிழ்ந்து திமுக ஆட்சி உடனே வந்துடலாம், தேர்தலுக்கு போக வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா எனக்கு தெரியாது. 22 தொகுதியிலையும் அவங்களே வந்துடுவாங்கிறதுக்கு என்ன சாத்தியம்? ஒரு பக்கம் என்ன பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், நானும் மறைமுகமாக புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க விரும்பலை, நாங்கள் ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு ஆட்சிக்கு வரத்தான் விரும்புகிறோம். அதிமுக அரசு கவிழ்ந்தாலும் ஒரு தேர்தலை சந்திக்கவே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவரே இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஆனால் இவரே தான் திருவாரூர் இடைத்தேர்தலை அதிமுக அரசு சார்பில் அவங்க இந்த கஜா புயல் பாதிப்பு இருக்கிறதுனால இந்த எல்லா 18 தொகுதிகளுக்கும் தேர்தலை ஏப்ரல் 1 வாரத்தில் நடத்தலாம்னு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் எழுதுனதை அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கணும் மக்களுக்கு. கடிதம் எழுதுனாங்க, அந்த கடிதத்தை ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அவங்க தேர்தல் ஆணையம் சொல்லி தான் தெரிய வந்துச்சு. பட் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் திருவாரூருக்கு தேர்தலை அறிவித்தாங்க. திருவாரூர் தேர்தலை அறிவித்த உடனே அதிமுக அரசு அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, தேர்தலை சந்திக்க தயாரானாங்க. டிடிவி தினகரனை பொறுத்தவரை பெருமளவுக்கு அதில் ஈடுபட ஆரம்பித்தார். நிச்சயமாக உறுதியாக தேர்தல் நடக்கணும்னு சொல்லி தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த திமுக தான் தங்கள் கூட்டணி கட்சிகள் மூலமாக இங்கே உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகளை தொடுத்து அதை தள்ளி போட்டாங்க. ஸோ திருவாரூர் தேர்தலை அந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் சந்திக்க திமுக பயந்தது. தேர்தலை அவங்க இப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலை தள்ளி போடுறது அதிமுகவுக்கு ஆதரவா இல்லாட்டி யாருக்காவது ஆதரவா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையம். நான் என்ன சொல்ல, தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தையும் நீதித்துறையையும் அவர்கள் தவறுகள் ஏராளமாக செய்கிறார்கள் ஒத்துக்கிறேன். தவறுகளை நம்ம நேரடியாக விமர்சனம் பண்ணணும், ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டு விமர்சனம் பண்ணணும். அதுக்கான அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது சட்டப்படியே, கான்ஸ்டிடியூஷன் படியே, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியே. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரம் கொண்ட நீதித்துறையையும் தேர்தல் ஆணையத்தையும் விமர்சிப்பதற்கான உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே அரசமைப்பு சட்டம் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு ஒவ்வொரு விஷயத்தை. ஆனால் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது. ஒரு தீர்ப்பு வந்தால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் தான் வருது, மத்திய அரசாங்கத்தின் நெருக்கடியினால தான் தீர்ப்பே வருது என்று சொல்வது என்பது அந்த நீதிபதிகளை சுதந்திரமாக செயல்படாமல்
செயல்படவில்லை என்று அவங்க மேலே ஒரு கற்பிதம் செய்வது என்பது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ சேலம் 8 வழிச்சாலை தீர்ப்பு வந்திருக்குது. த மோஸ்ட் இன்கன்வீனியன்ட் டைம் ஃபார் த ரூலிங் பார்ட்டிஸ், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தேர்தல் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வருவது என்பது ஏதோ திட்டமிட்டு வந்த மாதிரி இருக்குது. இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் அது. அது அவர்களை பாதிக்கும் இல்லையா தேர்தலில்? நிச்சயமாக பாதிக்கும். அந்த 8 வழிச்சாலையை அந்த அரசாணை ரத்து செய்தது என்பது அது மாநில அரசாங்கத்தினுடைய அரசாணை. நிச்சயமா அந்த சேலம் பகுதி மக்கள் மொத்தமாக அந்த 5 மாவட்ட மக்களுடைய குமுறல்கள், கண்ணீர்கள் நேற்று கூட பேட்டியில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கண்ணீருக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது அவங்களுடைய மிக பிரதானமாக. அது இந்த ஆளுங்கட்சி 2 கூட்டணி மத்திய மாநிலத்தில் ஆளும் கட்சிகளுக்கு எதிராகத்தான் அந்த தீர்ப்பு இருக்குது. அவர்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்கு எதிராகத்தான் அது இருக்குது. அவர்கள் தேர்தலில் அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு செல்லக்கூடிய ஆபத்து இருக்குது. இருந்தாலும் அதை இப்போ கொடுத்தாங்க எப்படி? அப்போ அந்த உயர்நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறது இருக்குது பாருங்க. அந்த பிரச்சாரம் தவறுங்கிறேன். தவறு அப்படின்னா 2G வழக்கில் எல்லாரையும் விடுதலை செஞ்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அது மோடியினுடைய ஆதரவால் தான் அது வந்துச்சுன்னா அப்போ திமுகவுக்கும் மோடிக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. அது அப்படி தானே ஆகுது. ஆமாம், அதில் ஆதாரம் இருக்குது. நீதிபதி என்ன சொன்னார்? சைனி ஆதாரம் இருக்குது, ஆனால் ஆதாரங்களை சிபிஐ என்னிடம் தரவில்லை. இல்லை, அதுதான் காரணம். அப்போ சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய பிஜேபி மோடி அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது கண்டிப்பாக சிபிஐ, அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நிச்சயமாக. அப்போ அந்த விஷயங்கள் வெளியே வரல. மத்திய அரசை மீறி அவங்க செயல்பட முடியாது. ஆனால் ஒரு நீதிமன்றமோ ஒரு தேர்தல் ஆணையமோ மத்திய அரசை மீறி செயல்படுவதற்கு அதிகாரங்கள் இருக்கின்றன. அதை அவங்களையும் நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா, நான் என்ன சொல்கிறேன், அவங்கள கொஸ்டின் பண்ணணும், விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்குது. இப்போ நானே சொன்னேன், தடை இல்லாதப்போ நீதிமன்றங்கள் தடை விதிக்காதப்போ ஏன் நீங்கள் தேர்தல் அறிவிக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கெல்லாம் மோட்டிவ் கற்பிதம் செய்வது என்பது, இது உள்நோக்கம் இருக்குது, இதுக்கு மத்திய அரசாங்கம் இதில் கை இருக்குதுன்னு சொல்வது என்பது தவறான வாதம் நான் நினைக்கிறேன். அது இவங்களுக்கு எதிராகவே போகும். அது நிச்சயமாக. ஒருவேளை இந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் ஒருவேளை வெற்றி வாய்ப்புகள் கூட குறைய இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த முழு கவனமும் அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் மேலே போகும். அதாவது மே 19 அன்னைக்கு இதில் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? குறிப்பாக ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த இடைத்தேர்தல்கள் என்றாவே அவங்க எல்லா ஆளுங்கட்சியும் கொஞ்சம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எல்லா தேர்தல் வரும்போதும் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நடுநிலையான ஒரு ஒரு குழுவினுடைய கையில் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை ஒப்படைக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பிஜேபி அகில இந்திய அளவில் தேர்தலை சந்திக்குது, அது ஆளுங்கட்சியாக இருக்குது. ஸோ அது ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும் அந்த கட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம கேட்குறோம், அதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு வராத விஷயங்களாக இருக்குது, வரலாம் ஒரு காலத்தில், எதிர்காலத்தில். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களில் தோற்பதில்லை என்ற வரலாறு ரொம்ப நாளாக இருந்துச்சு. திமுகவாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இடைத்தேர்தல்கள் அவங்க ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் அதுக்கு எதிரான தீர்ப்புகளும் வந்துச்சு. உதாரணமாக ஆர்கே நகர் ஆளுங்கட்சி எதிராக தானே அது போச்சு. அதனால் எவ்வளோ ஒரு அளவுக்கு தாங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஒட்டுமொத்தமாக ஸ்விங் இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அலை வீசும்போது ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக அதுதான் உண்மை. அதே மாதிரி திமுக ஆட்சியில் கூட மருங்காபுரி போன்ற 2 இடத்து இடைத்தேர்தல் வந்தப்போ எம்ஜிஆர் ஜெயிச்சு காட்டினார். திமுக அதிகார துஷ்பிரயோகம் மேக்சிமம் பண்ணாங்க. பட் அன்றைக்கி அவருக்கு ஆதரவாக இருந்துச்சு, அலை அவருக்கு ஆதரவாக அடித்ததுனால ஒரு துஷ்பிரயோகத்தினால ஓரளவுக்கு தான் தடுக்க முடியும். நிச்சயமாக சார். அடுத்த செய்திக்கு வருவோம் சார். இந்த தடவையும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இது இருந்தாலும் கூட
சில சமூக ஊடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு வாசகம், நதிநீர் இணைப்பை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு பெரிய விஷயமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்போ நீங்கள் யாருக்கும் ஆதரவில்லைன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை கோடிட்டு காட்டும் போது நீங்கள் பாஜகவிற்கு ஆதரவு தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு கேள்வியும் எழுது. ரஜினி எப்போதும் பாஜகவினுடைய ஆதரவாளர் தாங்க. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக மறைமுகமாக யாரும் வேலை செய்ய முடியாது. ஒருவேளை மோடி ரஜினியினுடைய ஒவ்வொரு இயக்கத்தையும் இல்லை ஐடியாலஜிக்கலாகவே அவர் பிஜேபியோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக அரசியல் தானே சொன்னார். அது பிஜேபி ஆன்மீக அரசியல் தானே சொல்லுது. அது வேணால் இந்துக்களுடைய ஆன்மீக அரசியல். இவர் வந்து இங்கே மைனாரிட்டிஸ் ஓட்ஸு வாக்கு வங்கி இங்கே பெரிய அளவுக்கு இருக்கிறனால, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவர் அதை அந்த தொனியில் பேச முடியல. ஆனால் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் தான் இருக்குது. பிஜேபியோட ஐடியாலஜிக்கலாக தன்னை இணைத்து கொண்டவர் தான் அவர். மேற்கொண்டு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடியவர் தான் அவர். நான் சொல்கிறேன், அவர் ஒவ்வொரு அசைவையும் பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்குது. அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க நான் சொல்லலை. ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு தத்துவார்த்த உடன்பாடு இருக்கும்போது, இணக்கங்கள் இருக்கும்போது அது இப்படி தான் வெளிப்படும். போன தடவை என்ன சொன்னார், இவர் ஆதரவை யார் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ கமலஹாசன் போய் கேட்டிருக்காரு, அவ்வளோதான். அவர் ஆதரவு இல்லை. ஒருவேளை கமல் அவர்கள் கேட்டது என்னன்னா, தனக்கு ஆதரவு கிடைச்சதுன்னா வெற்றி வாய்ப்புகளின் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டார் போய். ஆனால் அதை மறுத்துட்டார். அதே சமயத்தில் என்ன சொன்னார், இது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த நதிநீர் இணைப்புக்காக யார் முன்கை எடுக்கிறாங்களோ அந்த ஆட்சிக்கு, அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க சொன்னார். ஓப்பனாக சொன்னார். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை முக்கியமாக சொன்னார், நிலையான வலுவான ஆட்சியை யாரால் தர முடியுமோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் சொன்னார். இந்த ரெண்டும் என்ன, எனக்கு நேரடியாக பிஜேபிக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர். அதான் அர்த்தம். வேற என்ன இருக்குது? நிலையான வலுவான ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதானே எடப்பாடியாரும் ஓபிஎஸும் பிரச்சாரத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக வலுவான ஆட்சி, நிலையான ஆட்சிக்குன்னா மோடி தான், விட்டு ஆள் இல்லை. அதில் ஓரளவு உண்மை இருக்குது. அதைத்தான் இவரும் சொன்னார். இவர் வந்து பாஜகவுடைய பேரை சொல்லாமல் இவர் சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நதிநீர் நதிகளை இணைப்பதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பதை நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறார். கண்டிப்பாக பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் தான் அது இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கூடிய விஷயம் என்னென்னா, திரு வாஜ்பாய் அவர்களுடைய கனவு திட்டம் அது. அப்போ நான் அவர் சந்தித்து பேசும்போதே இந்த திட்டத்திற்கு பகீரத யோஜனா அப்படிங்கிற பெயர் கூட வைக்கலாம், நான் பரிசீலனை செய்திருந்தேன். அதைத்தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்களுடைய கூற்று. அந்த பகீரத யோஜனான்னா என்ன, பெரிய அளவுக்கு அதில் ஈடுபடணும். பகீரதம்னா தீவிரமாக அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம், அந்த இந்தி வார்த்தைக்கு. ஆனால் அது என்ன செஞ்சாங்க, வாஜ்பாய் காலத்தில் என்ன செய்யப்பட்டது, அதுக்கு எதாவது முன்கை எடுக்கப்பட்டதா? இப்போ கூட கோதாவரியையும் நம்ம காவிரியை இணைக்கிறதுக்கான திட்டத்தை மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது என்று முதல்வர் திருப்பி சொல்கிறார். தமிழக முதல்வர் தன்னுடைய பரப்புரைகளில் நிச்சயம் வருங்கிறாரு. அது வருமா? நிச்சயம் வரும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதுக்கு ஆந்திர அரசாங்கம், தெலுங்கானா அரசாங்கம், ரெண்டு அரசுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சில சிக்கல்கள் மீறி தான் அது வரணும். நிச்சயமாக. அதனால் அது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க வந்து கோதாவரியையும் அவங்க கிருஷ்ணாவையும் ஏற்கனவே இணைச்சிட்டாங்க. அப்படின்னா நம்ம கிருஷ்ணாலேருந்து இணைச்சா கூட போதும். பட் அதை இப்போ ஒன்றும் அப்படி தந்துடுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறேன். தெலுங்கு கங்கா திட்டத்தில் எம்ஜிஆரும் என்டிஆரும் உடன்படிக்கை, அதில் நம்ம 600 கோடி அன்னைக்கு கொடுத்தோம் தமிழக அரசு அந்த கால்வாய் வெட்டுவதற்கு. அதில் ராயலசீமாவில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திர பிரதேசத்து விவசாயிகளும் அந்த நீரை பயன்படுத்திக்கிறதுக்கான ஏற்பாடும் உள்ளடக்கியது அந்த ஒப்பந்தம். அதன்படி மாதத்துக்கு 1 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணும். ஆனால் ஒரு வருஷத்துக்கே 3 டிஎம்சி தான் தர்றாங்க. 2 டிஎம்சி 3 டிஎம்சி தான் தர்றாங்க. 12 டிஎம்சி தர்றதுக்கு பதிலாக 2-3 தான் தர்றாங்க. அவங்க முழுமையாக கொடுத்தாங்கன்னா இங்கே அட்லீஸ்ட் கோதாவரி இணைச்ச பிறகாவது அவங்க கொஞ்சம் முழுமையாக நமக்கு தரலாம். நிச்சயமாக தரலையே. இவங்க எப்படி வந்து நமக்கு இதை அனுமதிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாலாற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட 100 செக் டேம் கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு. 100 செக் டேம் கட்டினா ஏதோ வெள்ளம் வர்ற காலத்தில் தான்
பாலாறில் தண்ணியே வருது. அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த அரசாங்கமும் வந்து செக் டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 3 செக் டேம் பிளான் பண்ணி 1 முடிச்சிருக்காங்க. 1 கல்பாக்கம் அணுமின் நிலையம் கட்டுறாங்க. இன்னொரு இடையில ஒரு செக் டேமுக்கு பணம் ஒதுக்கி வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த செக் டேம்லாம் இங்கே கட்டும்போது அங்கே தண்ணியே வரலன்னா அப்போ ஸ்டாலின் வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணியில் அவர் இருக்கார், சந்திரபாபு நாயுடு இருக்கார். சந்திரபாபு நாயுடு கேட்கணும்ல, அவர் நீ ஒரு செக் டேம் 7 கட்டிகிட்ட போதும், மேற்கொண்டு கட்டாத, தண்ணியே எங்களுக்கு வராது பாலாறாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லணும்ல, வெளிப்படையாக சொல்லணுங்க மக்கள் மத்தியில். நிச்சயமாக சார், அது எங்கே சொல்கிறாங்க? கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் வற்புறுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் கோளாறு. நிச்சயமாக சார். அடுத்த ஒரு ஹாட் நியூஸ் சார், அதாவது திரு கமல் அவர்கள் பிரச்சார மேடையில் சொல்லியிருக்கிறது தான், யாராவது மக்கர் பண்ணால் சொல்லுங்கள், தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேட்பாளர்களையே சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கூற்று என்ன சார்? அது நல்ல வேலைக்கு அவர் வேட்பாளர்களோடு நிறுத்திக்கிட்டார். என்னுடைய வேட்பாளர் நம்ம நீ மையத்தின் சார்பாக தேர்வு செய்யப்படக்கூடிய வேட்பாளர்கள், அது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களிடமிருந்து ராஜினாமா கடிதத்தை நானே பெற்று உங்களிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு சரியான விஷயந்தான். இப்போ வேட்பாளர்களை திரும்ப அழைக்கும் உரிமையும் இப்போ மேலை நாடுகள்லாம் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை பிடிக்கலைன்னா இடையில் அந்த 5 ஆண்டுகளுக்குள் பிடிக்கவில்லை என்றால், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு நினச்சா அவரை திரும்ப பெறக்கூடிய அதிகாரம் அங்கே மக்களுக்கு இருக்குது. அதுக்காக ஒரு பிளபிசைட் நடத்துறதுக்கு, ஒரு பொது தேர்தல் நடத்துவதற்கு அந்த தொகுதியில் மட்டும் பெரும்பாலான மக்கள் கேட்குற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை இவங்க வித்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அதை வச்சு தான் கமலஹாசன் இங்கேயும் சொல்கிறாரு. பட் ஒரு வேட்பாளரே எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமா? குறிப்பாக எதிர்கட்சி ஒருத்தர் எம்எல்ஏவோ எம்பியோ அவர் எந்த அளவுக்கு அந்த தொகுதியில் பணிகளை செய்ய முடியும்? அந்த ஆளும் அரசினுடைய தயவு இல்லாமல் அவர் எப்படி செய்ய முடியும்? அந்த கொஸ்டின் இருக்குல்ல உங்களுக்கு. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற வேட்பாளர்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் வேறு ஐரோப்பிய நாடுகளில். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இது எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் அந்த அளவுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கா? அவங்க எப்படி செய்ய முடியும்? அதிமுக 37 எம்பிகள் வச்சுருந்தாங்க, என்ன செய்ய முடிஞ்சிச்சு? மத்திய அரசாங்கம் தானே தீர்மானிக்குது. ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டியது நிலைமை தானே இருந்துச்சு. அப்படி போராட்டம் நடத்தினாலும் எந்த அளவுக்கு நடக்கும்? அதனால் அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்கள 2 வருஷம் கழித்து வெளியே அனுப்பிச்சிட்டா இப்போ அவங்க இடைத்தேர்தல் வரும், அவ்வளோதான் நடக்கும். வேற என்ன அதில் பலன் இருக்க போகுது? கமலஹாசன் வந்து இதை எப்பயுமே அவர் பல விஷயங்களை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணுறாரு. ஸோ அது இங்கே இருக்க நிலவரமும் அங்கே இருக்கிற நிலைமையும் வேறையாக இருக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அது எப்படி நடைமுறை சாத்தியமாகும் என்பது தான். அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் எவ்வளோ இருக்குது? ஒரு வேட்பாளரை, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அவர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? இப்போ தேமுதிக எம்எல்ஏஸ் எல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ எப்படி வந்தாங்க? அவங்க எங்கள் தொகுதி பிரச்சனைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சொல்லிட்டு நேராக போய் முதல்வரையே பார்த்தாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. அதோடு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதிமுகவோட இணைஞ்சிட்டாங்க. ஸோ இது அப்படி இணைஞ்சாதான் ஏதாவது 4 காரியம் நடக்கும் அந்த தொகுதிக்கு. வேறு வகையில் நடக்கிறதுக்கு பொதுவாக இன்னொன்று என்னென்னா, ஒரு தொகுதியினுடைய பிரச்சனைகளை தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பொதுவான பிரச்சனைகளோட ஒரு அங்கம் தான் ஒரு தொகுதியினுடைய பிரச்சனைகள். நிச்சயமாக நீர் கிடைக்கல, நீர் ஆதாரம் இல்லைன்னா அது பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை. ஆனால் திரு கமல் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியாக வெளியிட்டிருக்கார். ஆமாம், அதாவது அந்த பொதுவாக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தேர்தல் அறிக்கை, அது கூட ஒரு தொலைநோக்கு பார்வை தானே சார்? அது கரெக்ட். அது வந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் பொதுவான பிரச்சனைகள் பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான சில பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்க அங்கேருந்து அகற்றணும் என்ற கோரிக்கை வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவான கோரிக்கை அல்ல. அது மாதிரி சில சிறப்பு கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை சொல்வதில் ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லலாம்.
அது அந்த வகையில் அது நான் வரவேற்கிறேன். ஓகே, சூப்பர் சார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். பொதுவாக மேடை நாகரிகம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் ஒரு மருத்துவராக ஒரு மாணவரணியில் இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு மேடைக்கு மேடை மிகப்பெரிய சலசலப்புகளை உண்டாக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற இடைத்தேர்தலே நம்ம கையில் தான் இருக்குது, பூத் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தில் ஆரணி வேட்பாளரை ஆதரித்து பேசக்கூடிய அந்த மேடை, அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசக்கூடிய அந்த மேடையிலேயே அநாகரிகமான சில வார்த்தைகள் அவர் உபயோகப்படுத்தியதும் ஒரு மருத்துவராக அல்லது ஒரு படித்தவராக ஏன் அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும் கூட. காரணம் என்னென்னா சமூக வலைத்தளங்களில் இதை பற்றிய பரபரப்பான பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இல்லை, இது வந்து என்ன ஆகுனா, இது முக்கியமான விஷயம். அதை விட என்னென்னா, கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை விளைவிக்கும். இவங்க ஒருங்கிணைந்து செயல்படவில்லையோ என்ற ஒரு ஐயம் இல்லை, வாய்ப்பு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சார மேடையில் ராமதாஸ் ஆகட்டும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் 2 பேருமே அதிமுக அரசு இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் எந்த மேடையிலுமே சொல்லலை. நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கோம், அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும் தான் பிரதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூட அதிமுகவினர் கொஞ்சம் சலசலப்பு தான். இப்போ சேலம் 8 வழி சாலை விஷயத்தில் தீர்ப்பை பாமக வரவேற்றிருக்குது. ஏன்னா அவங்க அந்த வழக்கில் ஒரு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க, தங்களை இணைத்து கொண்டார்கள், அவங்க இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அதை பற்றி வரவேற்கிறாங்க. அதை நாங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாது, அதில் புதிய திட்டமாக அதை கொண்டு வரக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் சொல்கிறாங்க. அவங்க அது அவங்களுடைய தனி ட்ராக். அவங்களோட கொள்கையில் அவங்க இன்னும் உறுதியாக இருக்காங்கிறத நான் பாராட்டுறேன். கூட்டணிக்காக கொள்கையை விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி என்பது ஒத்துப்போன கட்சிகளிடம் எல்லா வகையிலையும் ஒத்துப்போன கட்சிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒன்றல்ல. முரண்பட்ட கட்சிகளுக்கு மத்தியிலும் கூட்டணி உருவாகும். கூட்டணி உருவானாலும் அவங்கவுங்க தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பது என்பது அது சரியோ தவறோ, அது அந்த வகையில் அவங்கள பாராட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கூட்டத்தில் அவர் வந்து அந்த ஒரு ரூலிங் பார்ட்டி வேட்பாளரை, அதிமுக வேட்பாளர் உட்கார்ந்துருந்தாருங்கிறதுக்காக அது நயமாக சொல்லியிருக்கலாம், நீங்கள் நில்லுங்க நல்லாயிருக்கும் சொல்லி அவரை தனிப்பட்ட முறையில் மைக்கில் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம். அதை விடுத்துட்டு நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க, உட்காந்துட்ருக்கீங்க, என்ன அர்த்தம், நிற்கணும், நாங்கள் நிற்கிறோம், வெயில் அலையிறோம், நீங்கள் என்ன சௌரியமாக உட்காந்துக்கிறீங்களான்னு கேட்குறது என்பது அப்போ அவருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் பண்ணுறாரா, அவருக்கு எதிராக பண்ணுறாராங்கிற கொஸ்டினே வருது, கேள்வி வருதா இல்லையா, முன்னுக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி சில சமயங்களில் தன்னிச்சையாக செயல்படுவது, தன் முனைப்பாக செயல்படுவது, தன்னை முன்னிறுத்துவது, ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பது, இது போன்ற பிரச்சனைகளில் பல அறிவாளிகள் கூட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அது பெரிய பெரிய மேதாவிகள் கூட இந்த மாதிரி ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால உளவியல் ரீதியாக தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. நிச்சயமாக இது வந்து அன்புமணி ராமதாஸ் செய்யக்கூடிய இந்த விஷயம் கூட்டணிக்கு நலனுக்கு எதிராக போகும். அவர் அதை நிறுத்தி கொள்வது நல்லது. சரி சார். அடுத்து ஒரு நிறைவு செய்திக்கு வரேன் சார். நான் திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொள்ளாச்சி நிகழ்விற்கு பிறகு அதிமுக பாஜக 2 பேருமே ஓட்டு கேட்டு எங்களுடைய இடத்துக்கு வராதிங்க, காரணம் எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க. ஸோ இது அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய பார்வையும் கூட. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பாலியல் குற்றங்கள் வந்து நம்ம அதை கடுமையாக பார்க்கணும். அது பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. வெளிவருவது என்பது ஒரு சும்மா ஒரு ஐஸ்பர்க் தான், கொஞ்சோண்டு தான் வெளியே வருது. மொத்த பனிப்பாறைகளும் கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமுதாயத்தில் பாலியல் கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் என்பது பரவலாக இருக்குது. பொள்ளாச்சி விஷயம் வெளியே வரும்போது நமக்கு ஷாக்காக இருக்குது, ஆனால் எல்லா வகையிலும் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, அரசு நிறுவனங்கள், அரசு எப்படி வேணாலும் இருக்கலாம், அரசு அப்படி இருக்க முடியாது, பெண்களுக்கு எதிராக ஒரு நிலையை எடுக்க முடியாது. இப்போ அதிமுக அரசு பெண்களை பலப்படுத்துவது என்பதை அம்மா காலத்திலிருந்து ஒரு தாரக மந்திரமாக, ஒரு முக்கிய நோக்கமாக வைத்து ஒரு பணம் கொடுத்தா கூட, பொங்கல் பரிசு கொடுத்தா கூட அதுக்கு குடும்ப தலைவிக்கு தான் தர்றது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அம்மா பெண்கள் பலப்படுத்துவதற்கான பெண்கள் காவல் நிலையங்கள் ஏன் உருவாக்குனாங்க? அதுவும் ஏன்னா ஆண் காவலர்கள் அவங்க வந்து ஆணாதிக்க மனோபாவத்தோட
இருக்கிறதுனால பெண்களுடைய பிரத்யேக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அதை தீவிரமாக சிந்திப்பதற்கோ அவர்களுக்கு மனம் இடம் தருவதில்லை. இப்போ பொள்ளாச்சி விவகாரத்திலேயே 7 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. காவல்துறையின் காதுகளில் அப்போது இந்த பிரச்சனை போடப்பட்டிருக்கிறது. காவல்துறை சுதாரித்து அதன் மேல் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு அந்த வீரியம் கொடூரமான நபர்கள் சிலர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இவ்வளவுக்கு செஞ்சுருக்கான். அதுக்கு அரசியல் பின்புலம் இருந்திருக்கும். அரசியலுக்கு இந்த பொள்ளாச்சி ஜெயராம் பசங்களெல்லாம் இணைச்செல்லாம் பேசப்படுது. ஆனால் அதுக்கான முழுமையான எந்த ஆதாரமும் இல்லை. நக்கீரன் அதை பற்றி எழுதுறாரு, அவர் வீடியோ வெளியிடுறாரு. அவர் அந்த ஆதாரங்களை கொடுங்க வந்துன்னு சிபிசிஐடி கேட்டால் நான் சென்னைக்கு வா நீ வா நான் கொடுக்குறேங்கிறாரு. அவங்க இருக்க இடத்துக்கு கேஸ் நடக்கிறது கோயம்புத்தூரில், சிபிசிஐடி அலுவலகம் அங்கே இருக்குது, அங்கே நான் போக மாட்டேங்கிறார், பயப்படுறாரு. அப்போ ஆதாரங்களை வைத்து கொண்டு நீங்கள் தரலைன்னா எப்படி? அப்போ அந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்யும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் எதையுமே ஆதாரம் இல்லாட்டி அதை நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல. இது எதிர்க்கட்சிகள் இந்த பெண்கள் மீது நடைபெற்ற இந்த மோசமான பாலியல் கொடுமைகளை அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதில் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அதில் குறிப்பாக ஸ்டாலின் அது குற்றவாளி கூண்டில் நிறுத்தினாலும் பரவாயில்ல, அவர் தீர்ப்பே தர்றாரு. நீங்கள் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி கேஸ் பெண்டிங்கு கோர்ட்டில், அது வர்றதுக்கு முன்னாடி நீங்களே தீர்ப்பு தருவது என்பது, நீங்களே ஜட்ஜாக மாறிடுறது என்பது எப்படி சரியாக இருக்கும்? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் அதிமுக அரசினுடைய பெயர் சற்று கெட்டு இருக்கிறது. அவங்க மேலே நேரடியாக பழி சுமத்த முடியாவிட்டாலும் அவங்க இதில் இனிமேல் அவங்க இப்போ தீவிர நடவடிக்கையில் இறங்குறாங்க. சிபிஐக்கு நாங்கள் கொடுத்துட்றோங்கிறாங்க. பட் சிபிஐக்கு போகிறது என்பது நீண்ட காலமாக ஒரு 2 மாதத்துக்கு மேலே அப்படி பெண்டிங்லேயே இருக்குது. சிபிஐ உடனடியாக அந்த வழக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க அலுவல்கள் காரணம். சிபிஐ எடுத்தாலும் என்ன சொல்ல போகிறாங்க? நாளைக்கு திமுக என்ன சொல்லும்? அது மத்திய அரசாங்கம் தானே, இவங்க அரசாங்கம் தானேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாலியல் கொடுமைகள் செய்தவர்களை தண்டிப்பதில் ஒரு சுணக்கம் ஏற்படுவதற்கு இதெல்லாம் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அரசியல் ஈடுபாடு இல்லாமல், ஆளுங்கட்சியானாலும் எதிர்கட்சியானாலும் எந்த அரசியல் ஈடுபாடு இல்லாமல் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சார். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை சார். நிலையத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியோடு.